டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் கூட்டணி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து எமது செய்தியாளர் அருண் எழுப்பிய கேள்விக்கு பெரம்பலூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த மூன்று பேருமே இணைந்து தேர்தலை சந்திச்சா தமிழக அரசியலில் என்ன ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் தமிழகத்தில் 4 முனை போட்டி இருப்பதனால் இவர்கள் 3 பேரும் தனித்து களம் காண்பதில் ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக கூறுகின்றேன். அதிமுகவை பொறுத்தளவில் பிரிந்து சென்ற தலைவர்களும் எடப்பாடியும் இணைந்து நின்றால் மட்டும்தான் அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும். இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க, ஒரு கூட்டணி போட்டாங்க, அமைச்சாங்க அப்படின்னா அது அதிமுக தான் 90% பின்னடைவு. ஆப்போசிட்டில் இந்த மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா திமுக பலமான கூட்டணியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எனக்கு நல்ல பலமான கூட்டணியாக இருக்காங்க. கூட்டணி எந்த ஒரு சிதை இல்லை. செங்கோட்டையன், டிடிவி தினகரன், பன்னீர் இவங்க தலைமையாக சந்தித்து பேசியிருக்காங்க. இவங்க தலைமையில் ஒரு 5வது கூட்டணி அமைக்கும் போது ஒரு தேர்தல் சந்திச்சாங்க. 5வது தலைமையில் தேர்தல் சந்திச்சாங்கன்னா எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இதில் எந்த மாற்றமே இல்லை. இவங்க உள்கட்சி பூசல் யாருக்கு பலம்னு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதிமுக ஒரு தலைமைக்கு கரெக்டாக கொண்டு வந்து கூட்டணி பலமாக படுத்துனாங்கன்னா இந்த 2026 தேர்தல் அதிமுக மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும். அது மாற்றம் இல்லை. ஏடிஎம்கே ஓட்டுகள் தான் பிரியும், வேறு எதுவுமே பிரியும். அவங்களோட ஓட்டுகளை அவங்களை பிரிக்கிறதுக்காக ஏற்பாடுகளாக இருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறதாக கூட இருக்கலாம். ஏன்னா டிஎம்கே ஓட்டுகள் பிரிக்காது, அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து நிற்கும் போது ஏடிஎம்கே ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் இவங்களோட ஐடியாவும் பண்ணுறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் செங்கோட்டையன் கூட்டணி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து எமது செய்தியாளர் அருண் எழுப்பிய கேள்விக்கு பெரம்பலூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.